தங்க பொண்ணு அப்படி பண்ணிவிட்டாலே அவனை நான் சும்மா விட மாட்டேன். என் வயிறை பத்துதே. நான் என்ன சாமி பண்ணுவேன்? ஒரு இடத்துக்கு கூட போவாது சாமி. விட்டு விட்டு நான் எடுத்துட்டு வந்து விடுவேன். உள்ளார ஆச்சுட்டு போவேன் சாமி. எனக்கு யாரு தீமா இருந்தாங்கன்னு தெரியல சாமி. என் செல்ல பொண்ணால வளர்த்த சாமி. என் வயிறடா பத்துதே. சாமி நான் என்ன சாமி பண்ணுவேன்? நான் ஏன் சாமி பண்ணுவேன்? சேலம் அருகே உள்ள மின்னாம்பள்ளி பகுதியை சேர்ந்த மாணவி ஒருவர் சேலம் கோரிமேடு பகுதியில் உள்ள அரசு மகளிர் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு உயிரியல் படித்து வருகிறார். இவருக்கு ஆட்டையாம்பட்டி பகுதியை சேர்ந்த மோகனப்பிரியன் என்பவர் பழக்கமாகியுள்ளார். குறிப்பாக கடந்த 1 வருடங்களுக்கு முன்பாக ITI படித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் இந்த மோகனப்பிரியன் இருந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக இன்ஸ்டாகிராம் மூலமாக இருவரும் அறிமுகமாகியுள்ளனர். இந்த நிலையில் இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாணவன் மாணவியிடம் பேசிக் கொண்டிருந்த போது கடந்த சில நாட்களாக சரியாக பேசாமல் புறக்கணித்து வந்ததாகவும் மேலும் மாணவிக்கு மற்றொரு இடத்தில் திருமணம் செய்ய ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த தினம் சேலம் பழைய பேருந்து நிலையத்திற்கு மாணவி வந்தபோது மாணவன் அங்கு வந்துள்ளார். இந்த நிலையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது மோகனப்பிரியன் திடீரென கத்தி எடுத்து மாணவியை குத்தி விட்டு அங்கிருந்து அருகே வந்து தானும் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று கத்தியால் குத்தி கொண்டு தற்கொலை முயன்றுள்ளார். இதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பக்கத்தில் இருந்த பொதுமக்கள் இருவரையும் மீட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது அனுமதித்துள்ளார்கள். இங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக மக்கள் நடமாட்டம் மிகுந்த பேருந்து நிலையத்தில் கல்லூரி மாணவியை கத்தியால் குத்தி விட்டு இளைஞர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில் இங்கு டவுன் காவல்துறையினர் விரைந்து இந்த கொலை முயற்சி மற்றும் தற்கொலை முயற்சி தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் மாணவியின் உறவினர்களிடம் தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. மேலும் இது மட்டும் இல்லாமல் மாணவன் உடல்நிலை மிகவும் மோசமாக இருப்பதன் காரணமாக தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது இந்த பேருந்து நிலையத்தில் சம்பவம் நடந்த இடத்தில் காவல்துறையினர் பொதுமக்களிடம் என்ன நடந்தது என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் அங்குள்ள CCTV கேமரா பதிவுகளை தற்பொழுது ஆய்வு செய்து நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. அவனை வெளியவே விடக்கூடாது. அவனை சாவத்தான் அடிக்கணும். அவனை உள்ளாரவே எந்த பிள்ளைங்களுக்கும் எதுவும் வரக்கூடாது. எங்க பிள்ளைகளை இப்படி பண்ணி விட்டான். காலையில 6:30 வரும். 7 மணிக்கெல்லாம் இங்க ரோட்டுக்கு வந்துடும். ரோட்டுக்கு அம்மா போயிட்டியா சாமிம்பேன். சாமி அம்மா பசி ஏறிட்டு வாங்குவோம். காலேஜ் போற வரலையும் ஃபோன் பண்ணுவேன். இன்னைக்கு செல்லில் காசு இல்லை, வீடு வேலையாகுதுன்னு நான் எம்மா வீட்டு வேலை செய்ய வர்றாங்கம்மா, 2 அண்ணன் வராங்களாம், செய்ய சொல்லிட்டான்னுச்சு. சாமி செய்ய சொல்லுமா, நான் வேலைக்கு வந்துட்டுனே, நாளைக்காச்சும் வர சொல்லு பாப்பான்னேன். இல்லை அவங்களே செய்ய சொல்கிறாங்கம்மான்னு சொன்னிச்சு. சரி பாப்பா இருக்குது, ஆயா இருக்காங்க, செய்ய சொல்லு சாமி, நீ பார்த்து நிதானமாக போயிட்டு வா சாமின்னு நான் சொன்னேன். காலையில் ஒரு 8 மணி இருக்கும். அப்புறமா நான் கூட்டிக்கிட்டு கொஞ்சம் தூரம் தான் நான் கூட்டினேன். ஃபோன் பண்ணிட்டு அவங்க அப்பனுக்கு ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் வந்திருக்க மாட்டேங்குது. அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாரு. சாமி சூர்யாவில் குத்தி விட்டாங்களாம்மான்னுச்சு. அப்புறம் தான் நான் அவதியா விடமாட்டேங்கிறானுல இங்க காயம் இன்னும் எங்க வயிற்றுன்னு சொல்றானே. 1000 தண்டை போடணும். அவனை சும்மா விடக்கூடாது. அவனை கொலை செஞ்சுட்டு நான் கூட செயலுக்கு போவேன். அவனை உயிரோட விடக்கூடாது. இப்படி பண்ணி இருக்கிறான்னா அவனை விடக்கூடாது. 1000 தண்டை போடணும். அவனை சாவடிக்கணும். அவனை உயிரோட விடக்கூடாது. அவங்க அப்பா அம்மாட செயலுக்கு போடணும். அவங்க அப்பா அம்மால பெத்தவள உயிரோட விடக்கூடாது. அவளை தெரியல சாமி. புள்ளையெல்லாம் அப்படியா மட்டும் புள்ள இல்ல சாமி. நிச்சயம் பண்றதுக்கு நான் கல்யாணம் ஏற்பாடு இந்த 10 நாள் தான் இருக்குது. படுக்க முடியா, இந்த வருஷம் முடிஞ்சிடும். முடிஞ்சது எங்க அண்ணன் வீட்டுல கொடுத்துடலாம் புள்ளைய அப்படின்னு நான் இருந்தாங்க. அண்ணன் நிச்சயம் பண்ண வரலாம். சரி வரட்டு, மாப்பிள்ளை பையன் கோயம்புத்தூர்ல இருக்கிறான், அவன் வந்துருவான். வந்தோட்டி
நம்ம நிச்சயம் பண்ணி போடலான்னு நான் நினைச்சேன். சரி இந்த படிப்பு முடிஞ்சதுமே பண்ணி போடலாக்கா அப்படின்னு எங்க அக்காட்ட சொன்னேன். சரின்னு சொல்லிச்சு. இது பண்ணலான்னு இந்த பிள்ளை எனக்கு தெரியல. பிள்ளையெல்லாம் அப்படி எதுவும் பின்னாடி வர மாதிரியா இருந்தா சொல்லிடும். இவன் பொண்டாடியா தான் பல பண்ணிட்டு வந்திருக்கிறான். பிள்ளைக்கு தெரியல எவன்னு ரோட்ல இவன் சொந்தமா பந்தமா நம்மளுக்கு எவனே தெரியல. நம்பூருக்காரன் இருந்தாலும் நான் உருவா வெட்டி விட்டு வந்துருவோம் போயிட்டு. அவன் நம்பூருக்காரன் இல்லையா என்னமா ஆட்டியாமிட்டியான் போயிருக்குது புள்ள நோட்ல. இவன் பின்னாடியே வந்திருக்குது பார்த்துக்கிட்டே இருந்து தான் குத்திவிட்டான். இது பின்னாடி பிள்ளைக்கெல்லாம் எந்த இதுவும் விடமாட்டேன் கண்ணே. அவனா ஆயுள் தண்டை போடாத நான் விடமாட்டேன். கலெக்டர்கிட்டே நான் போய் முடிவு எடுக்கலன்னா அங்கே நசீம் நூத்தியா சாவுவேன். என் பிள்ளைக்கு ஏதோ நிமேசனம் கொடுக்கணும். இவன் அம்மா அப்பா எல்லாம் சாகணும். அப்பதான் நான் விடுவேன். இல்லைன்னா சாமத்தை விட மாட்டேன். அவனா எந்த ஆயுள்தனம் போடணும் அவனு போடணும். வீட்டு சனத்தையும் போடணும். அவன் பெத்தவளை போடணும். பெத்தவளை முன்ன போடணும். இவனையும் முன்ன போடணும். இவனை விடவே மாட்டேன். ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது அப்படின்னு பாக்குறேன். பஸ் ஸ்டாண்ட்ல பாதுகாப்பு இல்லைன்னா அவங்க பஸ் ஸ்டாண்ட் என்னத்து கட்டுறாங்க? புள்ளிங்களுக்கு பாதுகாப்புக்கு தான் புள்ளிங்க போலீஸ். சரிதா? இத்தனையோட சனத்தை விட்டுவிட்டு இவங்க பஸ் ஸ்டாண்ட்ல குத்துறேன்னா இவங்க பாத்துக்கிட்டு இருந்து தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவனை சும்மா விடக்கூடாது. அவங்க என் பேர் சின்னம்மா. என் மண்ணு வேவுது. என் நெஞ்செல்லாம் பத்துது. நான் அப்படி வளர்த்தேன். ஒரு இடத்துக்கு விடாத போகும்போது வரும்போது நான் வளர்த்த சாமி. அவன் வீட்டு சடத்தான் நான் ஆயுள் தண்ணம் போடாத விட மாட்டேன். இல்லைன்னா நான் கலெக்டிக்கிட்டே போவேன். கலெக்டிக்கிட்டே போய் நான் என்னான்னு முடிவு கட்டு வந்துருவேன். நான் படிக்கிறதான் நான் உழைச்சி எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறேன். அண்ணாடி காய்ச்சலத்தான் நாங்க கூட்டி ஊட்ட ரோடு கூட்டி தான் நாங்க சம்பாதிச்சு என் மக்களை படிக்க வைக்கிறேன். நான் வேலையில கவர்மெண்ட் வேலையில இல்ல அங்க வேலையில நம்ம படிக்காததுக்கு தான் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறேன். இவனுவ இப்படி பண்றதுக்கு இவங்க விடுறாங்க. நாங்க விட மாட்டோம் சாமி. ஆயுத தண்டனை அவனுக்கு போட்டு ஆகணும். என் தக்க பொண்ணு இப்படி பண்ணி விட்டாலே அவனை நான் சும்மா விட மாட்டேன். என் வயிறை பத்துதே. நான் என்ன சாமி பண்ணுவேன்? ஒரு இடத்துக்கு கூட போவாது சாமி. விட்டு விட்டு நான் எடுத்துட்டு வந்து விடுவேன். உள்ளார அடிச்சுட்டு போவேன் சாமி. எனக்கு யாரு தீபா இருந்தாங்கன்னு தெரியல சாமி. என் செல்ல பொண்ணால வளர்த்த சாமி. என் வயிறா பத்துது. சாமி நான் என்ன சாமி பண்ணுவேன்? நான் ஏன் சாமி பண்ணுவேன்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.